சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாட்டி, இவ்வளவு நாள் என் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்ததே உங்ககிட்ட அவ்வளத்தையும் பட்டார் பட்டார்னு போட்டு உடைச்சிட்டேன். அட பாவி நாலு முடி. என்ன பத்தி நான் பெருசா ஒரு மாதிரி பெருமை பீத்துதேன்னு நினைக்காதீங்க பாட்டி. என் மனசு இழந்த மனசு பத்துடுங்க. எல்லாரும் அப்படிதான் எங்க தெருல சொல்லுவா, ஏட்டி உனக்கு இழந்த மனசு 4 மணின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பாட்டி, எனக்கு இழந்த மனசு. உடனே எது வந்தாலும் என் மனசுல கிடைக்கவே செய்யாது. உடனே என் மனசுல இருக்கலாம் வாய் வழியா வந்து டப்பு டிப்புன்னு போட்டு உடைச்சிடும் பத்துடுங்க. அந்த மாதிரிதான் பாட்டி, என் மனசுல இருக்கலாம் உங்ககிட்ட கொட்டி தீக்கணும்னு ஆசைப்பட்டேன், கொட்டிட்டேன். எல்லாருப்பே பாட்டி, சின்ன பொண்ணுகிட்ட மட்டும் மூச்சு விட்டுறாதியா நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி. அவ்வளவுதான், எனக்கு இன்னைக்கு வேக்காடு வச்சு போடுவா. எம்மா, இப்பதான் என் மனசுல கிடக்கதெல்லாம் வாயில கிடக்கதெல்லாம் வெளியே வந்த பிறகுதான் என் மனசே ஃப்ரீ ஆச்சு. என்ன நாலு முடி ஒரு மாதிரி வாயை பிளந்துட்டு நிக்கிய? சின்ன பொண்ணு கோவப்பட்ட மாதிரி தெரியல. அப்போ அவ நான் பாட்டிட்டு சொன்ன விஷயத்துல கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கேன். சின்ன பொண்ணு, ஏன் நாலு முடி என்ன கண்டன ஒரு மாதிரி தடு மாதிரி டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கிய? என்ன சின்ன பொண்ணு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க? இங்க வந்து நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், சும்மா நின்னுட்டு இருக்கேன். ஆமா, நீ இப்பதான் வந்தியோ? ஆமா நாலு முடி, நம்ம சும்மா நம்ம புஷ்பாக்கவும் பேசினவோ, அதனால பேசிட்டு மெதுவா வரேன். அதானே கேட்டேன். அப்ப இடத்த காலி பண்ணுவோமா? சரி கிளம்பு, நேரம் ஆயிட்டல. ஆமா, எல்லாம் பாட்டிட்டு பேசிட்டீங்களா? என்னத்தை போட்டு பேச, பாட்டிட்டு ஒண்ணுமே சொல்லல. நீ தான் சொல்லிட்டே வரும்போதே ஒண்ணும் பேசிடப்படாது, வாயை திறந்துடப்படாதுன்னு. வாயே திறக்கல பத்துக்க. யாரு நீங்க? வாயை திறக்கல. இந்த பாட்டிட்ட வேணா கேட்டு பாரு, நான் எதுவுமே வாயை திறக்கல. இந்த பாட்டி கூட என்னவோ கேட்டுச்சு, அது கூட அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சைகையில அப்படி முடி ஒரு சத்தத்தை மட்டும் கொடுத்துட்டு பேசாம இருந்தேன் பத்துக்க. ஏன்னா நீ தான் சொல்லியிருக்கீல்ல வாயை திறந்துடப்படாதுன்னு. உன் பேச்சுக்கு என்னைக்கு நான் மதிப்பு கொடுக்காம இருந்தேன் சொல்லு பாப்போம். நீ கிழிச்ச கொட்ட நான் என்னைக்கா தாண்டி இருக்கனா? தாண்ட மாட்டிய? ஜம்ப் பண்ணி அங்க சாடிடுவேல? ஒன்னு சொல்லுது கிழிச்சு பண்ணு. அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல அப்படிதானே உனக்கு? ஏன் நாலு முடி, உங்க மேல நம்பிக்கை இல்லாமலா? உங்க மேலதான் அவ்வளவு நம்பிக்கை நான் வச்சிருக்கேன். சரி சின்ன பண்ணு, அப்ப கிளம்புவோம். பாட்டிட்ட சொல்லிட்டு போமா? சரி நாலு முடி. கடவுளே, பாட்டி வேற ஒப்பரி வச்சு அழுதுட்டு இருக்கு. இப்ப சின்ன பண்ணி என்ன ஏதுன்னு கேப்பா, என்ன ஜாலிய முடிச்சிருவாளே. பாட்டி அவ்வளத்தையும் சொல்லிட்டுனா பாட்டி என் பாட்டி அழுதிய? ஐயோ, கேட்டுட்டாலே கேள்வி. பாட்டி, எதுக்கு உங்க வாயை பொத்துனோம்னா நல்லா இருப்பிய? எனக்கு வாய் கூட தடுமாறுது. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிடாதியே சின்ன பண்ணிட்டேன். பொறவா அவ்வளவுதான், எனக்கு கொன்னே போடுவா. எதுக்கு சொன்னியே 4 மணி அப்படின்னு? ஏன்டா உங்க கூட சொல்லக்கூடாதுன்னு தான் கூட்டிட்டு வந்தா. உங்களோட முகத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு என் மனசுல கேட்காம எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என் உசுறு உங்க கையில தான் இருக்கு இன்னைக்கு. சரிம்மா, அப்ப நான் சொல்ல மாட்டேன். என் பாட்டி அழுதிய சொல்லுங்க பாட்டி. சின்ன பொண்ணு கேட்கல. சின்ன பொண்ணு, ஏற்கனவே கண்ணுல பிரஷர் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தாருமா. நான் தான் அதை சரியா கவனிக்கவே இல்லை பத்துக்க. அது இப்ப கண்ணுல தூசி ஏற விழுந்துட்டா. கண்ணு தொடச்சேன் பாரு, ரொம்ப ஒரு மாதிரி கண்ணை அழுத்திட்டு ஒரு மாதிரி கண்ணீரா கடகடன்னு வந்துட்டுமா. வேற ஒண்ணு இல்லம்மா. பாட்டிய சின்ன பொண்ணு, பாட்டி கண்ணுல தூசி விழுந்துட்டான். அதுல கண்ணுல பிரஷர் வரையா, அதான் ஒரு மாதிரி பாம்போல கண்ணீரா வடிதான். பாட்டி, நான் வேணா உங்களை கண்ணா சுத்தி கூட்டு போட்டுமா பாட்டி? ஐயா வேண்டாமா, இது அப்படிதான் இருக்கும். 5 நிமிஷத்துல தன்னாலே நின்றுமா அந்த கண்ணீர். நீ ஒண்ணு நினைச்சுக்கிட்டாதம்மா, ஆசிரியெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம். சரி பாட்டி, உடம்ப நல்லா பாத்துடுங்க. நீங்க நல்லா இருந்தா தானே உங்க மோகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு பாக்கலாம். நீ சொல்லு சரிதாம்மா. சரி பாட்டி, போயிட்டு வரோம். சரிம்மா, அடிக்கடி இங்க சந்தைக்கு வரவே இல்லம்மா. அப்ப வந்து போய் இருங்க என்னம்மா. பாட்டி நீங்க சொல்ல வேண்டாம், கண்டிப்பா அடிக்கடி வருவோம். காப்பி நான் அடிமை ஆயிட்டேன். அவ்வளவு சூப்பரா காப்பி போட்டு வந்திருக்கிய, என்ன டேஸ்ட் அம்மா. எம்மா நல்ல வேலை, சின்ன பொண்ணு இது வரைக்கும் என்ன கண்டே பிடிக்கல. பாட்டிட்டு எல்லாம் சேர்த்து சொன்னேன்னு. அல்படி விடிஞ்ச காலையில ரிசல்ட் எல்லாம் நான் வேற நிலைமை தெரியாம கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஆனாலும் அந்த பிளாஸ்டரிய போட்ட வரவும் எப்படியாவது ஒண்ணு பேசி விடுதிய. எங்க அண்ணன் பாவம் எப்படிதான் உங்களை வச்சு சமாளிக்கிற தெரியலமா. என்னால கொஞ்ச நேரம் சமாளிக்க முடியல. ஏன் நாலுபடி இப்படி பண்ணிய? நான் படிச்சு சொல்லியிருக்கேன் இந்த பாட்டிட்ட ஒண்ணு சொல்லாண்டான்னு. பாவம் அந்த பாட்டி வயசான காலத்துல எதையா ஒண்ணு யோசிச்சு, பாவம் அதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிரஷரும் சுகரும் வேற இருக்கு. இதுல ஆஸ்திரி விடுமா அப்பப்போ அலைஞ்சிட்டு இருக்கு. நீங்க வர சொல்லி கூட கொஞ்சம் கவலைப்பட்டு பிரஷர் ஏறி கிடந்தா யாரு பாக்கா? பாட்டி நல்லபடியா இருந்து மோனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பேரம் பேத்தியை பாக்காண்டமா. ஏன் அந்த பாடுபடுத்திய? எதுக்கு இந்த கொலவரியோட அலைதிய? வார கோபத்துல நடு ரோடுன்னு பார்க்க மாட்டேன், கீழே இறக்கி போட்டு போயிருவேன். அப்படி மட்டும் பண்ணிடாதவ தெரியுதுல பொறவு எதுக்கு? நான் மண்டைய உடச்சு சொல்லியிருக்கேன், சொல்லாதியேன்னு. கிடக்க மாட்டேன் சின்ன பொண்ணு. ஆமா கிடக்காது, அதுக்கு தான் குத்து விட்டேன். நாலு எல்லா இருப்பியம்மா போதுண்டா சாமி. இனி எந்த ரகசியத்தையும் கூட சொல்லவும் மாட்டேன், எங்கேயும் கூட்டும் போக மாட்டேன். இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. சரி, நாளைக்கு காலைல விடிஞ்சா ரிசல்ட் இல்ல என்னது ஜெயிப்போமா இல்லையான்னு கேட்கல.
அதெல்லாம் ஜெயிச்சிரும், கவலைப்படாதீங்க. நம்ம நல்லது செய்வோம் சொல்லிதான் ஓட்ட கேட்டிருக்கோம். ஆளு முடிட்டு சொல்லிட்டோம் நம்ம ஜெயிச்சிருவோன்னு. இருந்தாலும் தேர்தல் ரிசல்ட் நினைச்சா ஒரு வாரத்துக்குள்ள பக்கு 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 பக்குன்னு எப்பா அடிக்குத. பாபா சரி, உங்க வீட்டுட்ட இறக்கி விட்டுறேன் வாசல்ல கொண்டு. அந்த நிலைமையிலயும் பாட்டு வேற பாட்டு. 4 மணி இப்படி கிண்டல் பண்றேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுறாதீங்க. அழகான 4 முடி அது காதோரம். அதுக்கு பக்கத்துல அந்த முடியில ஒரு ஒத்த ரோசா, வாயில லிப்ஸ்டிக் போடுதுன்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சோண்டு லிப்ஸ்டிக் எடுத்து கண்ணத்து பக்கத்துல ஒரு மாதிரி லைட் ரோஸ் கலர்ல கொஞ்சம் ராவி வேற விட்டுருக்கீல, யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அதுவும் அந்த அழகு முகத்தையும் பார்க்கும்போது என்னால் சிரிப்பா வருது தெரியுமா? பார்க்கும்போது என்ன நினைச்சாலும் எனக்கு சிரிப்பா வருது. இவ்வளவு நேரம் இந்த புத்தி இல்லாம இருந்திருக்கனே, இந்த வாயில இருக்க பிளாஸ்டர் எடுத்து போடுறதுக்கு இல்லாம. அடியே 4 முடி, உண்மையிலே சின்ன பொண்ணு சொல்லுத மாதிரி நீ அழகிதாண்டி. ஐயே சின்ன பொண்ணு, நீ கிண்டல் பண்ணதே கோவப்படுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? உண்மையிலேயே நீ சொல்லுதெல்லாம் கரெக்ட் தான் சின்ன பொண்ணு. நான் கொஞ்சம் அழகுதான் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, லேசா அந்த வாயில லிப்ஸ்டிக் போடும்போது லைட்டா எடுத்து இந்த கண்ணத்துக்கிட்ட ராவேன். கொஞ்சம் அழகா இருக்கட்டும் வேண்டாம், வேற ஒண்ணு இல்ல. புரியுது 4 மணி, 50 வயசுக்கிட்ட ஆக போகுது. சரி, அதாவது ஒரு 30 வயசா காட்டாண்டாமா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி மேக்கப் தேவைதான். ரொம்ப கோபத்துல மூஞ்ச பாருங்க 4 மணிக்கு. கண்ணு வடக்க போதுனா தெக்க போது மூக்கு, கிழக்க போது வாய். அம்மா இன்னும் கொஞ்சம் கிண்டல் பண்ணணும், அவ்வளவுதான். மதுரை எரிச்சு கண்ணைக்கு மாறி 4 மணி கண்ணாலே எரிச்சு போடும் நம்மள. அத்தை, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குமா, நல்ல அளவோல இருக்க. ஏக்கா எடி புஷ்பா வாடி. மக்களே ஊருக்குலாம் போயிட்டு வந்தாச்சா? ஆமாத்தே, ஊருக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் நல்லா தான் வந்து இறங்கணும். இல்ல சுத்தி பாத்தியா மக்களே, எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துதே. பாட்டெல்லாம் அனுப்பியிருந்தேல மக்கா, என் மொவ காட்டினா பாத்த. எம்மா என்ன மாதிரி பண்ணி விழுதம்மா. இதுல என்ன வான்னு கூப்பிட்டிய? ஆனா அந்த குளிருக்குள்ள வந்திருந்தேன்னு வச்சுக்கியா, அவ்வளவுதான். கைய கால பறக்க போட்டு அப்படியே கட்டையா இருப்பேன். என்னது இப்படி சொல்றீங்க? வேற ஒண்ணு இல்ல மக்கா, எந்த வெயில இருந்தாலும் சரிதான் ஊசு ஊசுன்னு ஒரு மாதிரி தாங்கிக்கிடுவேன். ஆனா நமக்கு இந்த குளிர் மட்டும் ஆவே ஆகாது. மார்கழி மாசம் பனி வந்திருந்தாலே காலையில எந்திக்கிறதுக்கா என்ன ஏதோ கொல்ல கொண்டு போனாப்புல இருக்கும். காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள நான் படுத்த பாடு நாய் படாத பாடு. 4 மணிக்கு அலாரம் வைப்பேன். அந்த ஆள் அலாரம் அடிக்குமா, அந்த ஆளு ஆஃப் பண்ணி வைப்பேன். கொஞ்ச நேரம் கழிக்கல மறுபடியும் அடிக்கும். சவத்தை போட்டு இப்படியே 4:30 மணி ஆக்கிடுவேன். இவரு எந்திரிச்சுதான் அந்த மாட்டுக்கு தண்ணி வைக்க, பாலை கறக்க, இப்படி வழியே பார்ப்பேன். உங்க மாமனாருக்கு எல்லா ஜன்னல் கதையும் திறந்து போடணும். நான் ஏசி கிடப்பேன். இந்த பனி காதுல எதுக்கு போய் ஜன்னல திறந்து போடுது அப்படின்னு சொல்லி சண்டை போடுவேன். ஆனா எனக்குலாம் இந்த குளிர் வந்துட்டுனா அவ்வளவு ஜன்னலையும் சிக்கு புக்குன்னு பூட்டி வச்சிருவேன். இதுலயும் காணாதுன்னு 2 புதப்ப எடுப்பேன். நல்ல தலையோட மூடிட்டு கிடப்பேன். புஷ்பக்கா, எங்க வீட்டு வாசல்ல கிடந்து சத்தம் போட்டு கிடக்க. எட்டுனா எங்க அக்கா வீட்டுல இருக்கேன். இங்க வா. வாரேன். என்ன யாழினி, மணாலில இருந்து ஒரே ஸ்டேட்டஸ் தான். நாங்க எல்லாரும் பார்த்தோம். ஐயோ பாக்க நம்மளும் போனோம்லையே அப்படின்னு சொல்லி ஒரே ஆசையா தான் இருந்து. ஆமாக்கா, அடுத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். நான் என் புருஷன் சண்டை மனசனா போய் எங்கேயாவது கூட்டி போயிருக்கிறா போய். இந்த ஊரே சுத்தி வந்துட்டு இருக்கேன் குட்டி போட்ட போன மாதிரி. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இந்த மாதிரி மணாலி கனாலி காஷ்மீர் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி கூட்டு போனோம் அப்படின்னு. 2 பேரும் உட்காருங்கம்மா, சேர் எடுத்து வரேன். ஐயா வேண்டாக்கோ, சேர்லாம் நமக்கு சரிப்படாது பத்துங்க. எப்பவுமே காலை நீட்டி கீழே உட்கார்ந்தாதான் கொஞ்சம் ஸ்லாத்தா இருக்கும். இருக்கட்டுங்க, நான் சேர் எடுத்து வரேன். என்னக்கா இப்படி கீழே உட்காந்துட்டீங்க? எனக்குலாம் கீழே உட்காந்துருக்க நமக்கா பிடிக்கும். எதுல விட்டு ஞாபகம் வந்துட்டு என் புருஷன் கூட ஒரே சண்டை ஸ்டேட்டஸ பாத்துட்டு நீர்லாம் மனசனா போய் இந்த மாதிரி புசுர வாங்குதேரு ஒரு இடத்த கூட்டு போறேரா. எப்பா பார்த்தாலும் தெரு வீடு நானும் நாயாச்சு திருத்தானே. இந்த மாதிரி எங்கேயாவது கூட்டு போறேரா. கல்யாணம் முடிஞ்ச புதுசுலயும் ஒரு இடம் கூட்டு போல, இப்பவும் ஒரு இடம் கூட்டு போல. சவத்தை போட்டு என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லி மூஞ்சி மாற இழுத்துட்டு. அம்மா நல்லபடி உங்களை மணாலி கூட்டு போய் அங்கேயே ஒரு குஸ்தி போட்டுட்டு இருக்கிறதுக்கா. பாவம் அந்த மனுஷன் உள்ள கஞ்சி சோத்தி வீட்டுல நிம்மதியா குடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு சின்ன பண்ணு எப்ப பார்த்தாலும் வீடு வேலை ஜொலிந்து கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்கும். என்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ரிலாக்ஸா போகணும்ல. வாழ்க்கையில எதுக்கு சம்பத்தியம் மட்டும்தான் கொஞ்சமா அனுபவிக்கேண்டமா. புருஷன்லாம் சொல்லுதுக்கு என்ன வெறும் கஞ்ச பிசினாரி சொல்ல முடியாது, கடைஞ்செடுத்த கஞ்ச பிசினாரி. ஏமா ரொம்ப ஓவரா துள்ளாதிய. எங்க அண்ணனை கேட்கறதுக்கு ஆளு இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இருக்கேன். அவர் சிக்கனமா இருக்கறனாலதான் உங்களுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்திருக்காரு, கைக்கு 2 காப்பு வாங்கி போட்டிருக்காரு, 2 சிமிக்கி வாங்கி தந்திருக்காரு. எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியே வசந்தி எல்லாம் வாங்கி தந்திருக்காரு உன் புருஷன். ஆமாக்கா, என்னத்தோ ஒரு மாதிரி ஆளு எழுது வாங்கி தந்தாரு. வாங்கி தந்திருக்காரு இல்லாட்டி ஒரு கிராய் என்ன விக்கி வேலை. அவன் புருஷன்லாம் நீலாம் இந்த கோயில் கட்டி கும்பிடணும் பாத்துக்க. அலமடி எங்க அண்ணனெல்லாம் நீங்க கோயில் கட்டி கும்பிடணும் பாத்துக்கிடுங்க. ஆமாமா, அந்தால வந்துருவா தங்கச்சிக்காரி சண்டைக்கு. ஆனா உங்களுக்கு நாத்தனாரா இருந்திருந்தேன், உங்க காதை கடிச்சு துப்பி இருப்பேன். இவ்வளவு நேரம் பைக்ல வரும்போது ஒரே வம்பிழுத்து என்ன பாடுபடுத்தினா தரமாக்கா.
இங்க வந்து வம்பிழுக்கா. எக்க போனாலும் என்ன வம்பிழுக்க முடிய மாட்டேக்கா. முன் ஜென்மத்துல இவதான் எனக்கு நாத்தனாரா பிறந்திருப்பான்னு நினைக்கேக்கா. எப்பா பாரு என்ன வம்பிழுக்கதே சொல்லிய போச்சு. நாலுமுடி உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் நாலுமுடி. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் உங்களை எப்படியே சண்டைக்கு இழுக்கிற போலே தோணிட்டு இருக்கு. ஏதோ நாங்க என்ன வரும்போது ஏதோ குளிர்னு சொல்லி சத்தம் போட்டு கிடந்தேன். அதுக்குலட்டி நான் வெயில் தான் தாங்கிக்கிடுவேன். குளிர்னா என்னால தாங்க முடியாது. 2 புதப்ப போட்டு மூடிட்டுருவேன் ராத்திரி போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பாத்துக்க. இக்கா என் கூத்து இந்த கூத்து தான். டிசம்பர் மாசம் குளிர்ல 2 புதப்பு தலையோட போட்டு மூடிட்டு கிடப்பேன். இந்த மனுஷன் வருவாரு 12ல வைடி மாலா அப்படிங்கிற மாதிரி ஃபேனை கிறக்கி விடுவாரு. கிறக்கி விட்டுட்டு அவர் போக்குல பெப்பர் பேன் கிடந்து உறங்கிட்டு கிடப்பாரு. எனக்கு அதுல மண்டைக்கு பிடிக்க கோவம். 4 சமட்டு கொடுக்கலாம்னு நினைப்பேன். சமத்து புருஷனாச்சா சமட்ட கூடாத அப்படின்னு நினைச்சு ஒரு மனசை அப்படியே அடக்கிக்கிட்டு 4 கிளி அந்த ஆளை சேர்த்து அவரு கிளிக்கின்னு கிடாது அவர் குடும்பத்தையும் சேர்த்து வச்சு கிளிப்பேன். ஆமாட்டி இதெல்லாம் எனக்கு குளிர் பிடிக்காது பத்தியேக்கா. அந்த அளவுக்கு கோவத்துல பேசுதான். இவரை நினைச்சு பாக்கேன் இந்த மனசை பாவம் அப்படிலாம் பேசப்படாது அப்படின்னு நினைப்பேன். ஆனா இவர் பண்ணது வேலையெல்லாம் அப்படிதானக்கா இருக்கு. ஒரு நாள் கோவத்துல தலைவணி பெட்ஷீட் எல்லாம் தூக்கிட்டு வெளியில எரிஞ்சிட்டேன். உடனே என் மாமியார் ஓ ராமான்னு சொல்லிட்டு ஒப்பாரிச்சுட்டு என் முவரை அடிச்சு போட்டா கடிச்சு போட்டான்னு சொல்லி ஒரே ஆளுக. என்ன சின்ன பண்ணி கடிச்சு போட்டியா? அட 4 படி சும்மா ரைமிங்ல சொன்னேன். அவடனே அதெல்லாம் கடிச்சு போடுவேன். கடிக்கிறதுக்கு நான் நாயா சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுதுதான். அடிச்சு போட்டான்னு சொல்லிட்டு என் மாமியார் ஒப்பாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்தேன். சவத்து பட்டி சண்டை கிண்ட போட்டாலும் நம்ம 4 செவத்துக்குள்ள சண்டை போட்டுக்க வேண்டியதான். வெளியே காணிக்கப்படாத என் மாமியார்ட்ட அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன செய்யக்கா புருஷன் தான் அப்படி இப்படிதான் இருப்பாரு. நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்க வேண்டியதான். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கீங்களா வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். சின்ன பண்ணு உன் புருஷனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க மாணி. என்ன ஒரு சாடி கிடிலாம் நிறைய இருந்த மாதிரி இருக்கு. அனாலில இருந்து வாங்கிட்டு வந்தக்கா. இங்கேயும் கிடைக்கும். ஆனாலும் அங்க இருந்து ஏதாவது சரி வாங்கிட்டு வருவோமேனு சூப்பரா இருந்து நல்ல ரேட்டு சீப்பா கிடைச்சதுக்கா. யாருக்கு உங்க சின்னத்தைக்கு மட்டும்தானா? எங்களெல்லாம் கிடையாதா? சும்மாரிமா 4 முடி அப்படிதான் எல்லாத்தையும் கேட்டுரும். இல்லக்கா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு செட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான கேட்டேன். யாழினி நம்ம பிள்ளைல பார்த்தோன்னு நம்ம வீட்டுல நம்ம அம்மா பழைய ஊறுகாய் செடியில போட்டு இப்பல்லக்கா அளவோல இருக்கு மத்தியா ஊறுகாய். எத்தனை மசாலால் கெட்டு போடாது. ஆமா புஷ்பத்தை அத்தைக்கு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்குமா? அதுலதான் பார்த்து பார்த்து வாங்கினேன். புஷ்பத்தை இது பாருங்க. இது என்னது சம்படம் மாதிரி இருக்கு? இக்கா அது முளவாட்டி சம்படம் இல்ல. ஆமாடி மொளவாட்டி. எல்லாம் அளவளவாட்டு போட்டு வச்சுக்கலாமே. நல்ல அளவோல இருக்குக்கா. அத்தை உங்களுக்கு தான் அது. எனக்கு எதுக்கு மக்கா இதெல்லாம்? இருக்கட்டும். இதெல்லாம் ஊருக்கு போனேன்னு ஞாபகமா வாங்கிட்டு இருந்ததுதான். டீ அது இருக்கட்டும். எங்க அத்தை வீட்டுக்கு போனேன் இல்லாட்டி என்னட்டி ஆச்சு? அந்த கதையை எதுக்கு கேட்க? சரி நீ என்ன எதுன்னு போய் கேப்போம்னு சொல்லி போய் உட்கார்ந்தாச்சு. இந்த 4 மணி இருக்க காப்பியை கொண்டாங்க டீயை கொண்டான்னு சொல்லி உசுர வாங்குது அந்த பாட்டியை போட்டு. இல்லக்கா ஒரு மாதிரி வயிறு பச்ச மாதிரி இருந்துச்சு. கண்ணு தலையும் ஒரு மாதிரி சித்திட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதான் ஒரு காப்பி கீப்பி குடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்லக்கா. அதாங்க கேட்டேன். இல்லைன்னு நான் கேப்பனாக்கா. நீ அந்த போன் போட்டீங்களக்கா? உடனே நான் டவர் கிடைக்கலன்னு வெளியே போயிருக்கேன். அதுக்குள்ள இந்த 4 மணி பண்ண கூத்துக்கு பாருங்க. அவ்வளவு கதையை பாட்டிட்டு ஒண்ணு இல்லாம ஒப்பிச்சாச்சு. ஏக்கா கோவப்பட்டுக்கிடாதக்கா. என்னால முடியலக்கா. என் மனசுக்குள்ள வாய்க்குள்ள எதுவும் கிடக்க மாட்டேக்கா. அதான்க்கா மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே படப்படான்னு சொல்லிவிட்டேன் பாட்டிட்ட. அவசரம் கொடுக்க உனக்கு இருக்க முடியாது பத்தியடி. பாவங்க பாட்டி ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டு அதெல்லாம் சமாதானப்படுத்திட்டு அதை பத்தி பேசாம அப்படியே வந்துட்டேங்க. திரும்பி மறுபடியும் அதை பத்தி பேசணும்னு வச்சுக்கிடுங்களேன். அப்புறம் பாட்டி கொஞ்சம் மனசு வருத்தப்படும். ஏற்கனவே இந்த வயசான காலத்துல சுகர் பிரஷர் எல்லாம் இருக்கு. அந்த 4 முடிய பிடிச்சி கறக்கறங்க எடுத்துட்டு வந்துட்டேக்கா. மீனாவும் அவங்க அம்மையை எங்கட்டி போனாவலாம்? ஏதாவது துப்பு கிடைச்சாட்டி? இக்க நான் அக்கம் பக்கம் விசாரிக்கிறேன்னு நான் நினைச்சேன். இங்க பார்த்தா 4 மணி பண்ண கூத்துல எனக்கு மண்டையே ஓடலக்கா. அந்த வந்துட்டேன். பாவம் அந்த பையன் நல்ல தங்கமான பையன். இப்படி மீனாங்க அம்மா இப்படி பண்ணி விட்டால என்ன செய்யனே தெரியலக்கா. போனுன்னு அடிச்சு பாத்தியா மீனா கம்மிக்கும் மீனாக்கும்? இக்கா உன்ட்ட போன் அடிச்சோம்ல அந்த மாற அடிச்சு பாத்தாக்கா 2 நம்பருக்கும் 2 நம்பர் சுவிட்ச் ஆஃப். ஊரை விட்டு போன முடிவு எடுத்துவாங்க. எப்படிக்கா போன் ஆன் பண்ணி வைப்பாங்க? கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அப்படி நினைச்சு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தானக்கா வைப்பாங்க. இக்கா இன்னாருன்னு கடவுள் எழுதி வச்சிருப்பாருக்கா. அது கண்டிப்பா நடக்கும். பையனுக்கு தான் மீனா அப்படின்னு எழுதி வச்சிருந்து வச்சுக்கேன். அதான் நடக்கும் எங்க இருந்தாலும். தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச உடனே வேலையா அவங்க 2 பேரையும் தேடுதாக்கா. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமாக்கா? கை நம்ம பிள்ளைய வச்சுட்டு அந்த அக்கா எப்பவுமே பயப்படுவாங்க. பிள்ளைய தனியா விட்டுட்டு போறமே காலமே கெட்டு கிடக்கன்னு. அதனால ரொம்ப தூரம்ல எங்கேயாவது கூட்டு போயிருக்க மாட்டாங்கக்கா. பக்கத்து ஊர்ல எங்கேயாவது வீடு பார்த்து இருப்பாங்களா இருக்கும். ஆமாக்கா தெரியாத இடத்துக்கு பிள்ளைய கூட்டு போக மாட்டாங்களாக்கா ரொம்ப தூரத்துக்கு. ஆமாமா சுத்து வட்டாரத்துல தான் எங்கேயாவது பக்கத்துல வீடு பார்த்து இருப்பாளா இருக்கும். சின்ன பண்ணாக்கா 4 பேர்ட்டு விசாரிச்சு பார்த்தா கொஞ்சம் தெரியும்க்கா. அதாம நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல கேசரியா இல்ல அல்வாவான்னு முடிவு பண்ணிட்டு அந்த கதையே ஒரு பெருங்கதையா ஓடிட்டு இருக்கு. அதுல 2ல 1 முடிவு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகல நம்ம வேலையை பார்க்கலாம்ல. தேர்தல் ரிசல்ட் நினைச்சாதான் வயிற்றுக்குள்ள கடப்படாங்க. கவலைப்படாத டி. ஜெயிச்சிருவேன். நீ ஏன் கவலைப்பட்டு நடக்க? இன்னைக்கு ஒரு ராத்திரி போதுக்குள்ள 1 வருஷம் போற மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு எனக்கு. நினைச்சாலே கடி கலங்குதுக்கா. நல்லபடி பேசாம போவாங்க. வீட்டுல கஞ்சி குடிங்க. அந்த கம்பு அடிச்சு படுத்துவங்க. விடிஞ்ச உடனே டாடு வந்துருங்க. எல்லாரும் எலெக்ஷன் ரிசல்ட் என்னாச்சுன்னு பாப்போம். அப்படிதான் செய்யணும் சின்ன பொண்ணு. அக்கா இங்க இருக்கட்டு. நான் எங்க மைனிகாரி ஊருக்கு போன பிறகு தூக்கிட்டு போறேன்னு. அவளுக்கு எதுக்கிட்டி பயந்துட்டு கிடக்க? அவ பெரிய ஆளு. அந்த தூக்கிட்டு போயிருவாளா? கட்ட வச்ச பையில போட்டு கொட்டிட்டு பாட்டி எனக்கு எல்லாமே பேசாம ஒரு ரூம்ல கொண்டு வை. அக்கா உனக்கு அவளை பத்தி தெரியாதுக்கா. எங்க இருந்தாலும் சரி மோப்பம் பிடிச்சிருவா. ஆமாக்கா அப்படியேப்பட்ட ஆளுதான். நல்ல மாப்பம் பிடிச்சாமா. சவத்தை என்னத்த சொல்ல ஒண்ணு சொல்லுதுக்கு இல்ல. சரி பக்கத்துல இருக்கமே. சரி சண்டை கிட்ட போடப்படாது நாங்க நினைச்சிட்டு இருக்கேன் மைனிகாரிட்ட. இல்லன்னா எனக்கு நல்லா கேட்க தெரியும். எனக்கு என்ன வாயில நினைச்சிட்டு இருக்கா? 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டனா அவ்வளவுதான். அவ புருஷ வீட்டுக்கு 8 குட்டிக்காரன் அடிச்சு ஓடுவா. சரி விடுக்கா அவளை. அவ புத்தியே அப்படிதான். என்னடி புத்தின்னு கிடக்க? அவளுக்கு பயந்து கிடக்க.
நானா இருக்கணும் நடக்குது வேற பத்துக்க அவங்கள புருஷன் பிள்ளை எல்லாத்தையும் இங்க போட்டுட்டு இங்க மரம் வந்து கிடந்துட்டு எலெக்ஷன் வேலை பார்க்கலாம் அப்படி வேலை பார்க்க இப்படி வேலை பார்க்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் உருண்டுட்டு தெரியுதா உனக்கு ஒரு வேலை சொல்லி செஞ்சு தரணும் அவளுக்கு தோணுதாட்டி மனசுல இறக்க கூட ஒண்ணு இருக்கட்டி உங்க மைனிகாரிக்கு காலையில 4 மணிக்கு பாம்போல எத்திக்கா இந்த மாடு கண்ணோட கடந்து என்ன பாடுபடுதா மாடு கிட்ட இருக்க வீடு ஆளுகள்ட்ட கேட்ட தெரியும் ஒரு சுவாலி ஒரு இடம் அங்க அங்க இங்க அக்கம் பக்கம் பேர முடியாது ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போனமா வந்தமான்னு வாடிட்டு தான் நீ போய்வா அப்படி இருக்க சூழ்நிலையில 2 பிள்ளைகளை பார்க்கணும் அது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு ஏதாவது இங்க நடக்க செம்பு எடுத்து அங்க தூக்கி வைக்கலாம் ஒரு வேலை நான் பயிர் கமிச்சிருப்பேன் அன்னைக்கு ஒரு மாதிரி வாரா உறக்க வர மாட்டேக்கா ஃபேன் 2 ஃபேன் வச்சிருக்கா தலைக்கு ஒண்ணு வச்சிருக்கா கால் பட்டு கொண்டு வச்சிருக்கா காத்து வர மாட்டேங்குங்க ஒரு மாதிரி திருண்டுட்டு வாரா இவளுக்கு சொகுசு எங்க கிடைக்குன்னு சொல்லி பாப்போம் இவள மாதிரி ஒரு ஆள் நல்ல சொகுசு வாழ்க்கை அவ வாழ்ந்துட்டு இருக்கா வேற எவ்வளவு ஒரு அண்ணன் மண்டாட்டி கிடைச்சிருந்தானா அவ்வளவுதான் ஓடி இருப்பா என்னைக்கும் சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதுன்னு நினைக்காதமா என் தங்கச்சி மேல எனக்கு அவ்வளவு கோவம் வருது இவ இறக்கமா படதுனாலதான் அவங்க கிடக்கா அன்னைக்கு சொல்லியாச்சு ஏட்டி பேசாம இரி உனக்கு இவ்வளவு போல வச்சு போடு உன்னால முடிஞ்ச ஒரு ரசங்கசம் வச்சு போடு அப்பதான் அவ இவளுக்கும் கொஞ்சம் தோணும் நீ டெய்லி சாம்பார் வைக்கிட்டா முட்டையை பொறிக்கிட்டா அதை செய்யிட்டா இதை செய்யறா செய்து கொடுத்தா அவ இப்படிதான் கிடப்பா அப்படின்னு எங்க அக்கா சொல்லி சரிதான் ரசத்தை வை ஒரு துவையலார அப்படின்னு சிம்பிளா முடி அப்படிங்க எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது அதுவும் இல்லாம ஒரு ஆளு 2 ஆளாட்டி இருக்கு எங்க வீட்டுல நாங்க புருஷ மடாட்டி இருக்கோம் ஐயா மாமியே இருக்கா 2 பிள்ளைகளும் இருக்கு எங்க வீட்டுல 5 உருப்படி இருக்கு கூட ஒருத்தி அதனால எப்படி இருந்தாலும் எதனாலும் செஞ்சுதானே ஆகணுட்டி பிள்ளைகளும் என் ரசத்தி அம்மா வைக்க வேற ஏதாவது செய்யுமா அப்படிங்குவா சரி எப்படி இருந்தாலும் செய்தானே செய்ய முடியேண்டி இருக்கு அதான் சரின்னு செய்து போட்டோம்னு வச்சுக்க அது எங்க மைனிகாரிக்கு தொக்கா போயிருது சரிக்கா எலெக்ஷன் ரிசல்ட் வந்தானே பெயிருவாக்கா அதுக்கு பிறகு கிடக்க மாட்டாங்க எனக்கு அதை நினைச்சா ஒரு சில நேரத்துல சங்கடமா இருக்கு என் தங்கச்சி இப்படி படாத பாடு படிச்சுட்டு இழக்காளன்னு சரி விடுக்கா எது நினைச்சிட்டு இருக்காத என்ன பத்தி நான் நல்லதாக இருக்கேன் எதுவும் சங்கடப்பட மாட்டேன்னா சரி மகா நீ உள்ள எடுத்துக்கொண்டு வை நான் அவ போன பிறகு எடுத்துட்டு போறேன் சரிங்க மாத்திரை நான் ஊர்ல எல்லா சமயம் கரெக்டா சாப்பிட்டீங்களா இப்படி இல்ல டிமிக்கி கொடுத்துட்டீங்களா மாத்திரைக்கு ஐயே மக்களே நான் எங்க டிமிக்கி கொடுக்க நான் மறந்தாலும் நீ தான் அங்க இருந்து நேரத்துக்கு நேரம் போன் அடிச்சு மாத்திரை போட்டேலத்தே சாப்பிட்டேலத்தே காப்பி குடிச்சலத்தேன்னு கேட்டுருவிய போற இதுல இருந்து எங்க மாத்திரையை மறக்க நேரத்துக்கு நேரம் கரெக்டா போட்டேன் மக்கா சரிட்டே எது காஃபி தான் கொண்டு வரட்டுமா ஐயே வேண்டாம் மக்கா காப்பி ஏற்கனவே ஒரு ரவுண்டு குடிச்சாச்சு இல்ல கொண்டு எடுத்தே மக்கா இந்த பொண்ணு வீட்டுக்கு வசந்தி வீட்டுக்கு சிம்ரன் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் தனித்தனியா ஒரு பையில எடுத்துச்சு புற கொண்டு கொடுத்துறேனமா சரிங்க தே எடி என்ன பாக்க என் மர்மம் என்ன தங்கம் தங்கன்னு தாங்குதா இல்ல ஆளுக்கா நீ இப்ப சொல்லாத சொன்ன கோபப்பட மாட்டேலக்கா யாழினி கெட்டுவோம்க்கா அண்ணன் பிள்ளையை கெட்டுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்கிட்ட நின்ன நில எப்போ இன்னைக்கு நாப்புல இருக்குக்கா என் கண்ணு முன்னால வந்து போகுது உண்மை இருட்டி அதெல்லாம் போட்டு அப்பப்போ நாங்கெல்லாம் பட்ட பாடு எங்களுக்குலாம் தெரியும் நல்லா சொல்லிட்டீங்க அக்காட்ட என்ன கோபம் ராச கோபம் தான் உங்களுக்கு பாத்தீங்களாக்கா என்ன செய்யுமா புத்தி இல்லாம அப்ப அப்படி நடந்துகிட்டேன் இப்பதான் புரியுது தங்கமான பிள்ளையே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு ஏதோ புது வண்டி நம்ம தெருல சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கு புஷ்பகா ஓ மைனி புருஷனை பாரு எம்மம்மா ஒரு பொண்ணு கூட்டு வந்திருக்காரு ஏ பாவி மக்கா ஏ பாவி மனுஷா குடிய எடுத்து போட்டானே ஏ பஞ்சக்கா இது யாருக்கது யாருன்னு தெரியலையே இப்படி பைக்ல வச்சு கூட்டிட்டு வந்திருக்காரு சுப்புக்கா இப்ப என்னக்கா செய்ய போற என்ன செய்தேன்னு மட்டும் பாரு நீலாம்பரி இன்னைக்கு என் சுப்பு குப்பு ஒண்ணும் செய்ய முடியாது உன் புருஷன் சுப்புக்கா ஏதோ என் புருஷன் கொசு மாதிரி அவரை அடிச்சு போடுவேன் வச்சு போடுவேன் அப்படின்பா மனுஷன் கொசு மாதிரி பாக்குதான் அப்படி இருக்காரு ஆனா ஆளு எம்மம்மா அப்படியே யானைய முழுங்கி யா போட்டுற மாதிரில இருக்காரு அடியே சுப்பு கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனா இப்ப ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து நிக்கார இப்ப வாயை திறந்து பேச வேண்டியதுனே கிளியன்ட்ட பேசுவேன் என்ன செய்ய யாது செய்யன்னு முடிச்சிட்டு நிக்கா ஒரு கொசு ஆஃப்டர் ஆல் ஒரு கொசு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு சொல்லி என்ன செய்ய யாது செய்யன்னு அப்படியே திணறிட்டு வரா என் கடையில மட்டும் துட்ட கொடுக்காம எப்படி டிமிக்கி கொடுத்த உன் புருஷன் பாத்தியா எப்படி உனக்கு டிமிக்கி கொடுத்தாருன்னு இதுக்குதான் கடவுள் இருக்கான் குமாரு பருப்பெல்லாம் உன் புருஷன் டெக்கு கொசுட்ட வியாவாதுன்னு நினைக்கேன் சரி நம்ம திரும்பி நின்னா அவ்வளவுதான் நம்ம மேல சந்தேகம் வந்துரும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கும்போது இப்படி கூறுகிட்ட ஒருத்தைய கூட்டிட்டு வருவாரோ அந்த மனுஷன் என்ன செய்ய பாம்போல இருக்கா நம்ம சுப்பக்கா அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதுக்கு இந்த மனுஷனுக்கு எப்படிதான் மனசு வந்து தெரியலையம்மா சுப்பக்கா உட்றாத இப்படி உன் புருஷன் மண்டையில மிளகா அரைச்சிருவாரு யார் அந்த பிள்ளைன்னு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வாங்கு என்ன டியர் வீடு வந்துட்டு இறங்குங்க என்ன டியர் வீடு வந்துட்டா நான் ஏத்தாப்ல இருக்கல அதான் வீடு இறங்குங்க சூப்பர் ஹவுஸ் அட பாவி என்ன இவ எங்க இருந்து வந்திருக்கான்னு தெரியலையே பாதி இங்கிலீஷும் பாதி தமிழுமா பேசுதா என்ன கொண்டாட்டம் தெரியலையம்மா இது என்ன கூத்தா இருக்கு இறங்குங்க டியர் இறங்க முடியலையா இவனை பிடிச்சுக்கோங்க என்ன அநியாயம்ல நடக்கு இது யாரு என்னன்னு இன்னைக்கு ரெண்டுல கேளுக்கு அவன் புருஷன்ட்ட பாவி மக்கள் எங்க கூட்டு வராருன்னு தெரியலையே முககாரி வேற பேசாம வாய மூடிட்டு இருக்கா என்ன எதுன்னு கேட்க வேண்டியதுடா இவரே வாங்க டியர் வீட்டுக்கு போலாம் ஹவுஸ் நம்மளோட ஹவுஸ் தான் யோ என்ன வேணும் என்னது யார் வேணுமா யார் இவன்
என் ஃப்ரெண்டு துபாயில இருந்து ஓட்டு போட வந்தா. ஓட்டு முடிஞ்சு இப்ப நாளைக்கு எலெக்ஷன் என்ன போகுது அதெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் இந்த கிராமங்கள்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுதா. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போவா. அதுவும் ஊருக்கு போனன்னு மனசு இருந்தா போவா, இல்ல இங்கேதான் இருப்பா. அடுத்த கேள்வி, எங்க கூட்டிட்டு போறேன்னு கேட்க போற. என் மச்சான் வீட்டுக்கு தான். இவ்வளவு கொஸ்டின் கேக்குறாங்க. யாரு டியர் இவங்க? டியர் இவங்களை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அதனால டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஓகே டியர், வாங்க போலாம். என்னக்கா தசக்கு புசுக்குன்னு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா பெரிய ஆளாயிருவாளா அந்த குதிரவாளு. இழுத்து போட்டு 4 குத்து கொடுக்கறதுக்கு இல்ல. இக்கா உன்னால முடியலன்னா சொல்லு, ஏன்ட்டு சொல்லு. நான் இழுத்து போட்டு 5-6 குத்து கொடுக்கேன். நீலாம்பரி சும்மா இரி. என்னக்கா சும்மா இரி சும்மா இரி டடக்க. சும்மா இரி, நீ கையை கட்டி போடாத. நான் வில்லிக்கு வில்லி. பாக்கியா வாங்கி அடிச்ச 1.5 டன் வெயிட். அவளை தூக்கி போட்டு வச்சுக்க, குதிரவாளு சின்ன பின்னமாயிருவா. சும்மா இரி நீலாம்பரி, இப்ப பிரச்சனையை உண்டு பண்ணிராத. என்னக்கா இது? பிரச்சனையை உண்டு பண்ணிராதயா? பிரச்சனையை உண்டு பண்ணதுக்கு நான் அரசனை போட்டுட்டு டெய்லி எந்திரிக்கேன். நான் இப்பவே போய் அந்த குதிரவால் பிச்சு எடுத்ததே. எங்க கையை விடு சொன்னா கேளுக்கா. உனக்காண்டி நான் நிப்பேன்க்கா. உனக்காண்டி நான் உசுரையே கொடுப்பேன். பாத்தீச்சு பண்ணு நீலாம்பரி சொல்லத சுப்பக்காவுக்காண்டி உசுரே கொடுப்பாளாம். குழி தோண்டிட்டே இருக்கா கூட இருந்தே. அலுபடி சும்மா இருங்க, வாயை வச்சுக்கிட்டு சண்டை எடுத்துருவாளுவா. இவர் நம்ம தெருல கிடந்து நாரிட்டு கிடக்க முடியாது. அதுவும் சரிதாம்மா. எம்மா 2 விதிகளும் சேர்ந்துடாள்வா. அவ்வளவுதான், ஏன் 4 முடிய பிச்சு பிடிங்கிறாள்வா. தெங்கு குசு சரியான ஆள் இருக்கும் போல இருக்க. இனிதான் கதையை சூடு பிடிக்க போகுது. என்னென்ன கூத்து நடக்க போதா. புஷ்பக்கா வீட்டுக்கு தான் போற மாதிரி இருக்கு. புஷ்பக்கா இங்க நின்னு பாவம் வாயப்படந்து நிக்கா. நீலாம்பரி விடிஞ்சா காலையில நாளைக்கு தேர்தல் ரிசல்ட். அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு நீலாம்பரி. இவர் குட்டையை குழப்பதுக்குன்னே இந்த பிள்ளையை கூட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கேன். என்னக்க சொல்லுத? ஆமா நீலாம்பரி, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் இவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. பாரு, நம்ம வாயை மூடிட்டு பேசாம இருப்போம் விடிய வரைக்கும். நீ விடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த டெங்கு கொசையும் அந்த புள்ளையையும் நான் என்ன பாடுபடுத்தேன்னு மட்டும் பாரு. அப்படி சொல்லுதியோ? ஆமா நீலாம்பரி, ஏதாவது கோல்மால் பண்ணி அதுக்கப்புறம் நீ தோத்து போயிட்டனா என்னக்க சொல்லுத? அதனாலதான் சொல்றேன், அமைதியா இரி. நாளைக்கு ரிசல்ட் வரட்டும். வந்த பிறகு என் புருஷனா நான் கவனிச்சுக்கிட்டேங்க. இப்ப சண்டை போட்டு என்ன ஏதுன்னு சொல்லதுக்குள்ள இவர் ஏதாவது வேண்டாத வேலை செஞ்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் தேர்தல் ரிசல்ட் நமக்கு எதிராக வந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஊர்ல நம்ம 2 பேரும் தலை கட்ட முடியாது. அதுவும் சரிதான்க்கா. அதிகாரம் நம்ம கையில வந்தாதான் 4 பேர் நம்மள மதிப்பான், என் புருஷன் உள்பட. அதுல நம்மளே குளிய தோண்டிடப்படாது. அதுவும் சரிதான்க்கா. அதான் சொல்லுதேன், பொறுத்ததே பொருத்தம். இன்னைக்கு ராத்திரிக்கு காலையில விடியிட்டு சரிக்கா எனக்காண்டி இவ்வளவு தூரம் உனக்காண்டி என் உசுர கூட கொடுப்பேனே லாமரி. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் நீலாம்பரி. சரிக்கா, வீட்டுல போய் சாட்டு போட்டு தூங்கு. இவரு காலையில சந்திப்போம். நாளைக்கு ஜெயிக்க போறத நினைச்சா இன்னைக்கு அவ்வளவு பூரிப்பா இருக்கு. சூப்பர்க்கா, போயிட்டு வரேன். சரிக்கா, காலையில சந்திப்போம். வாரேன். அலுமடி கற்கலாவ போகுது. சீக்கிரம் போய் சாப்பிட்டு எடுத்துட்டு உறங்குங்க. காலம்பரை எந்திரிச்சு வந்துருங்க. அட்டி என்ன மையத்துக்கு தானே சின்ன கூட போகணும். இப்பமே வயித்த கலக்குது. ஆமா கலக்கும். பேசாம இருங்க, பயப்படாதீங்க. சரி வா போவோம். அப்படியே நான் என் வீட்டுக்கு போறேன், நீ வா வீட்டுக்கு போ. சரியக்கா, போயிட்டு வரேன். அந்த அவரு வேற இந்த பிள்ளைய வேற கூட்டு போறாரு எங்க வீட்டுக்கு தான். என்ன ஏதுன்னு தெரியல, என்னன்னு பாக்கேன். சரிடி. நாலுபடி இங்க வாங்க. பயந்துவே அங்க கிடக்கு. சின்ன பொண்ணு நான் ஜெயிச்சிருந்தா. சின்ன பொண்ணு தலையில துண்டை போட்டுட்டு தான் போகணும் போல இருக்கு. பாரு பக்கம் பார்த்தா எனக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கேன். நம்ம தெருல நீங்க மட்டும் தான் போட்டிருப்பியே போல இருக்கு. பாத்தியாக்கா, அந்த அன்னைக்கே சொல்லிட்டு இருக்கோம்ல, எல்லாரும் நமக்கு தான் ஓட்டு போட்டுருப்பாங்கன்னு. அவ்வளவு பேர் கமெண்ட்ல கூட பார்த்தேன். அம்மா அல்வாதான் பிடிக்கும், அல்வாதான் பிடிக்கும், அல்வாதான் பிடிக்கும், பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். அதனால அல்வாக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் வேற சொல்லி இருக்காங்க. பாத்தியா, அந்த 4 முடி நமக்காடு 4 முடி பசுக்குட்டி அழுத பாரு. பேசாம போற பக்கம் பார்த்தா நம்மளே ஒரு தலையில துண்டு போட்டுக்கன்னு சொல்லி ஒரு துண்டை வாங்கி கொடுத்துடலாம் நினைக்கேன் கிஃப்டாட்டு. சூப்பர் ஐடியாக்கா. இல்லாமரி நீ ஜெயிச்ச உடனே ஒரு பெரிய ஆலோசனை மாலை அதை தூக்கிட்டே வர முடியாது. அதனால இந்த இதுக்கு பத்தி பில்டோசர் அதை கொண்டு வர சொல்லியிருக்கேன் உனக்கு மாலை போடுறதுக்கு. எதுக்குக்கா இப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டு கிடக்க? இதுல என்ன இருக்கு? செலவு இதெல்லாம் செலவு கணக்குல வைக்கப்படாது. ஒரு ஃப்ரெண்டுக்கு இதை கூட நான் செய்யலன்னா எப்படி? ரொம்ப பாசமா இருக்கேக்கா. அப்படிதான் பாசம் வச்சுட்டேன், என் உசுர கூட கொடுப்பேன். வாட்டி எண்ணிக்கை போயிட்டே இருக்கு. எல்லாரையும் வர சொல்லியாச்சு. ட்ரம் செட்டு அது இது வந்தது போனதுன்னு அடிச்சு கொறுக்குதுக்கு. என்ன இதெல்லாம்? சும்மா இரு, இதெல்லாம் கண்டிப்பா வேணும். ஆடிக்கிட்டே போனா வீட்டுக்கு வரைக்கும் வரவு. நம்ம இந்த வாட்டில ஜெயிச்ச உடனே எல்லாருக்கும் நன்றி சொல்ல போனே. அப்படி நீ மேல ஏறிடு, நானும் பக்கத்துல நிப்பேன். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். எல்லாரும் பூ தூவாங்க நம்ம மேல. ஐயோ, நினைக்கும் போதே சூப்பரா இருக்குக்கா. நினைக்கும் போது இல்ல, இப்ப நெசமா போது 5 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு இப்ப மெஷின்ல வாட்டி ஏண்டி வந்துரும். இதெல்லாம் நினைக்கும் போதே என்ன சந்தோஷமா இருக்குக்கா. அலுபடி பயப்படாதியா. 500 லட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன்.
எனக்கு 500 லட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காள்வலாம். ஓக்க போற அவளோட 500 லட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காள்வனா, அப்ப ஜெயிக்கணுமா 5000 லட்டுக்கு ஆர்டர் கொடுக்கணும். நேத்தே ஜாங்கிரிக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். இருந்தாலும் லட்டு வாங்கி கொடுக்கணும்ல. லட்டு கூட மறந்துட்டேன் பத்தியா. என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணேன். அது இது மட்டும் மிஸ் ஆயிட்டு. ஒரு செகண்ட் இப்ப பாரு. 5000 லட்டுக்கு டக்குன்னு ஆர்டர் கொடுத்துருந்தேன். என்ன ரவியனே? ஆமா நான் தான் சுப்பு பேசுறேன். ஏற்கனவே ஒரு 5000 ஸ்வீட் ஆர்டர் கொடுத்துருந்தோம்ல. ஆமாமா நம்ம நீலாம்பரி ஜெயிக்க போறானே. ஆமாண்ணே லட்டு கொடுக்கண்டாமாண்ணே. லட்டு கொடுக்கணும் பாத்துக்கிடுங்க. அதனால அதையும் சேர்த்துக்கிடுங்க. ஒரு மணி நேரத்துல கிடைச்சிருமா? கவலைப்படாதமா, கிடைச்சிரும். ஏமா ஏற்கனவே நீங்க தேடுறது ரிசல்ட் இல்ல, அதனால நிறைய வந்து ரெடி பண்ணிட்டே தான் இருக்கோம். அதனால நீங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன அந்த எதிர்கட்சி? ஆமாண்ணே கேசரி அதுக்கு ஒரு 500 லட்டு ஆர்டர் பண்ணியிருந்தல. அந்த மாதிரி உளுத்த லட்டுல ரெடி பண்ணி விட்டுறாதியா. பத்தியா சின்ன பண்ணே ஒவ்வொரு லட்டுலயும் ஒரு 1/4 லிட்டர் நெய்ய ஊத்துங்க. என்னென்ன கூத்து பண்ணுதாளுவம்மா பாருங்க. அண்டி பருப்பு இந்த சூத்த சொல்ல எல்லாம் போடக்கூடாது. நல்ல ஃப்ரெஷ்ஷா உள்ள அண்டி பருப்பு, நல்ல முழு அண்டி பருப்பு, நல்ல லட்டு மேல நல்ல பளபளன்னு தெரியணும். அப்படியே கல்கண்டு அள்ளி போட்டு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு ஊடையில விட்டு அப்படியே ஒரு உருண்டை உருட்டி லட்டை பார்த்தா ஓஹோ லட்டுனா லட்டு இதுதான் லட்டு அப்படின்னு எல்லாரும் சொல்லணுனே. கவலையே படாதீங்கம்மா, அப்படியே நீங்க சொன்ன மாதிரி 5000 லட்டையும் அப்படி பளபளன்னு மின்ன நெய்யில குளிப்பாட்டி உருட்டி போடுறேன். ஆபீசர் வராரு. ஆமா ஓட்ட எண்ணியாச்சு நினைக்க அப்படிதான் நினைக்கேன். ஆமனே ஆமா சீக்கிரம் ரெடி பண்ணுங்க லட்டை. வாய் கூட வளருது. தம்பி நாங்க ஜெயிக்க போறோம். கொட்டலாம் ரெடி தானே? ஆமாக்கா ரெடி. திருப்பி ரொம்ப பயமா இருக்கு. சார் வந்துட்டாரு. அந்த 4 முடி ஒண்ணும் பயப்படாதீங்க. நல்லதே செய்வோம்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும். சார் வாங்க 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 சார். ஏம்மா வேட்பாளர் 2 பேர் வந்துட்டீங்களாமா? ஆமா சார் நாங்க அல்வா வேட்பாளர். சரிக்குள்ள வேட்பாளர் நினைக்கங்க சார். சீக்கிரம் சொல்லுங்க சார். பட்டாசு வெடிக்க சொல்லணும். அப்படியே கொட்டடிக்க சொல்லணும். ஜெயிச்சதே அல்வா தானே சார்? 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல. சூப்பர் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல. ஐயோ நாக்கு வேற நடந்த 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல நம்ம நீலாம்பரி ஜெயிச்சிட்டாங்க. அல்வா ஜெயிச்சிட்டு. அம்மா அறிவிக்கிறது நீனா நானா? இல்ல சார் நீங்க தான் அறிவிக்கணும். அதான் 1 லட்சம் ஓட்டுல வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டுன்னு சொன்னீங்களா சார்? ஒரு நிமிஷம் பொறுமா. 1 லட்சம் ஓட்டுக்கிட்ட வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு. ஆனா ஜெயிச்சது அல்வா இல்ல கேசரி. என் மேல இவ்வளவு அன்போச்சு. ஓட்ட அள்ளி போட்டிருக்கீங்க. நாங்களே இதை எதிர்பார்க்கல. அவ்வளவு ஓட்டு நம்ம 4 முடிக்கு. நம்ம சின்ன கேசரிக்கு ஓட்ட அள்ளி வழங்கிய உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லாம்பரி நீ மட்டும் சும்மா இருக்காத. உனக்கு ஒரு 5 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீ நன்றி சொல்லு. எதுக்கு நம்ம விடணும்? சொந்தங்களே அல்வாவுக்காண்டி கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம். கூட கொஞ்சம் ஓட்ட போட்டு என்ன ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. சரி பரவாயில்ல, அடுத்த தேர்தல பாத்துக்கலாம். திமுர் பிடிச்சோல்வா இப்படிதான் ஜெயிச்சோல்னு தெரியலக்கா. பாத்தியக்கா 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம். படுபாவிகளா இதை நம்ம எதிர்பார்க்கலையே. விடுக்கா விடு பாத்துக்கிடலாம். சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மாஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே. பாய் சொந்தங்களே, நம்ம 4 முடி ஜெயிச்சாச்சு. இனி அடி ஃபோல்ஸ் தான். எல்லாருக்கும் நல்லதே செய்யணும்னு முடிவெடுத்துருக்க நம்ம 4 முடி. நம்ம 4 முடி ஜெயிச்சாச்சு. நம்ம மக்களுக்கு நம்ம ஊர்க்காரங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும் நம்ம 4 முடி அப்படி நீங்க எல்லாம் எதிர்பார்க்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னா நல்லா இருக்கும் சொந்தங்களே. அடுத்த வீடியோல சந்திப்போம்.